Hi all, welcome back to my channel. So in the video வந்து complete reception vlog பார்க்க போகிறோம். ஸோ நம்ம upcoming brides எல்லாமே வந்து இப்போ part 1 part 2ல வந்து வேரியேஷன் போட போகிறேன். பிகாஸ் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக அப்டேட் பண்ண போகிறேன் எல்லா வீடியோஸ்லையுமே. ஸோ இங்கே லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வந்து கிளைண்ட் வந்து நம்ம ஹோட்டலில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஹோட்டல் லொக்கேஷன் வந்து எல்லாம் ரீச் ஆயாச்சு. ஸோ நான் என்னோடய டீம் மெம்பர் சாரி ட்ரிப்ஸ் எல்லாருமே வந்துட்டோம் பிளேஸ்க்கு. ஸோ இந்த பிரைட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப 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 ஸ்வீட்டஸ்ட் கிளைண்ட்டு, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வெட்டிங் ரிசப்ஷன், ஸோ இவங்களோட அம்மாவுக்கு, இவங்களோட க்ரூமுக்கு, ஸோ இவங்களோட பிரதருக்கு எல்லாமே நம்ம தான் மேக் ஓவர் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ எக்ஸைட்டட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் ஒரு 8 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ இங்கே ஆஃப்டர்நூன் போல் ரீச் ஆகிட்டு வந்து லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து ஹோட்டல் ரீச் ஆகிருக்கோம். ஸோ போயிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம். ஸோ ப்ரைடுமே இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ செக்இனும் பண்ணிட்டாங்க. இப்போ போயிட்டு நம்ம செட்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரீச் ஆயாச்சு. ஸோ என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படின்னா, ஸோ ப்ரைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் லாங் ஹேர், பயங்கர வந்து லென்த்தான முடி. ஸோ லிட்டரலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து தரையவே தொடும் அவங்க வந்து நின்னா, நீங்களே பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷார்ட் ஹேர், மீடியம் ஹேருமே, அதே மாதிரி லாங் ஹேருக்குமே வந்து எப்படி சூப்பராக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம், என்னென்ன சேலஞ்சிங்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன வந்து டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணி பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ பேசிக்காகவே எனக்கு ஹேர் ஸ்டைலிங் பண்ண ரொம்ப விருப்பம். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அக்காவுக்கு எல்லாமே ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹேரை பார்த்தாலே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஜாலியாகிடும். ஆமாம், ஒரு பொலிசு போட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்களோட ஹேரோட லென்த் அண்ட் டெக்ஸ்சர் தெரியும். டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேவி மைல்டு கர்லியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ப்ரிப்ரேஷன் பண்ணால் தான் நம்ம எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அயனிங் பண்ணிட்டு க்ரிம் பண்ண போகிறோம். ஸோ க்ரிம்பிங்கிறது வந்து ஒவ்வொரு லேயரும் நீங்கள் ஹரிசாண்டல் செக்ஷன் எடுத்து ப்ராப்பராக க்ரிம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வரும். ஸோ ஹேரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெட்டாக இருந்தது இல்லை கொஞ்சம் ஆயிலியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புகை வரும். இட் இஸ் நார்மல் தான். ஸோ இந்த ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கு மட்டும் சாலிடாக 2 hours எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் கம்ப்ளீட் ஹேர் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு 2 hours எடுத்துச்சு டைமிங். ஸோ ஒரு லாங் ஹேரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைடுக்கு ஒர்க் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு 3 to 3.5 hours இருந்தால் தான் நமக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஹரிபரி இல்லாமல் இருக்கும். கிளைண்ட்டை கண்டிப்பாக வந்து ஆன் டைம் வர சொல்லிவிடுங்க. ரிச்சுவலால் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நலுங்க அப்படின்ட்டு டிலே ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடும். ஹேர் ஸ்டைலிங் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ண முடியாது, நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினிஷிங் வந்து வராது. ஸோ நாங்கள் நம்ம கிளைண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கே வந்து 2:30 to 3:30 4:30 ஒரு 2 hours சாலிடாக எடுத்துச்சு. யூ கேன் see the difference, drastic difference. ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் கம்ப்ளீட் ஹேரை ப்ரெப் பண்ணி அதை வந்து சாஃப்டாக நல்லா வந்து ஸ்மூத்தாகவும் கொண்டு வந்துட்டோம். மீன்வேல் வந்து நல்ல டெக்ஸ்சருக்கும் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கிளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கன்சல்டேஷன் முன்னாடியே எடுத்துட்டாங்க. அவங்களோட ஹேர் லென்த், அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், அவங்க ட்ரையல் மேக்கப்பும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி ஏர்லியாகவே 1 hour முன்னாடியே வந்துட்டேன். ஸோ ப்ரிப்ரேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது.
கைஸ் ஹேரில் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷனுக்கு அப்புறம் மேக்கப் முடிச்சிட்டேன். மேக்கப் வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் வேரியேஷன் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் வேரியேஷன் வித் லைன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக்கில் வந்து மைல்டாக பஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு சேலஞ்சிங் அப்படின்னா பஃப் வைக்க ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் முடி எவ்வளோ லென்த்தாக இருக்குது. அந்த செக்ஷனை வந்து உங்களுக்கு தூக்கி நீங்கள் பேக்கும் பண்ணி திரும்ப விட்டு பயங்கரமாக சிக்காகிட்டே இருக்கும். ரொம்ப 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 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு ஹேரும் வந்து சிக்கு மாட்டிகிட்டே இருக்கும். அது நீங்கள் ப்ராப்பராக எடுத்து ஒவ்வொரு செக்ஷனிங்காக நீங்கள் பேக்கும் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பர் ஃபினிஷிங் இருக்கும். ஹோட்டல்லேருந்து போகிறேன் நான் வெளியில் தான் வண்டியில் போ சாப்பாடு இருக்குது சாப்பிட்டேன். ஸோ நம்ம பிரைடுக்கு ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சட்டிலாக கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி கம்பல்சரி எனக்கு பிரைட்டான லிப்ஸ்டிக் வேணும். கண் எனக்கு ரொம்ப குட்டி கண், அதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் நல்லா தெரியும் அவங்களோட நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் அப்படியே ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணிட்டோம். நான் ஹேண்டெல்லாம் மேட்ச் பண்ணல. ஸோ ஃபைனலாக மேக் ஓவர் முடிச்சுட்டு ஹேண்டு மற்றபடி வந்து பேக் அதெல்லாமே மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் க்ளோஸ்அப்பும் காமிக்கிறேன் ப்ராப்பர் லைட்டிங்கில். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக எந்த அளவுக்கு அவங்க ஸ்கின் மாதிரி டீட்டெயிலிங்காக வந்து உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும் காமிக்கிறேன். ஸோ பேக் வேரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து எனக்கு உட்காந்து வந்து பண்ண முடியல, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ சேரிலும் வந்து இடிச்சிட்டே இருந்தது. அதே மாதிரி வந்து ஹைட்டுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் பிரைடை வந்து நிற்க சொல்லிட்டாங்க கம்ப்ளீட் ஹேர்டை முடிக்கிற வரைக்கும். ஸோ ஒவ்வொரு வேரியேஷனாக வந்து உங்களுக்கு ரப்பர் பேண்ட் போட்டு ஒவ்வொன்றா ஸ்ப்ரெடிங் டெக்னிக் பண்ணுவேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ லாங்காக வரதுனால வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் கொஞ்சம் பிளாங்காக இருக்கேன். ஒரு வீடியோ ஒரு 18 to 20 minutes போச்சு அப்படின்னா ஃபுல்லாக லென்த்தாக போயிட்டே இருக்கும். ப்ராசஸ் அப்படியே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குவா இல்லை வந்து மியூசிக் ஆட் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டுறேன். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரைடல் vlogs வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணலாமா அப்படின்றதும் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இப்போ நான் போடுறது எல்லாமே வந்து எதுவுமே பெருசாக கட் பண்ணாமல் உங்களுக்கு கண்டினியூட்டியாக தான் வரும். உங்களுக்கு நான் பண்ணுற டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். உங்கள் கிளைண்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஆப்வியஸாக ட்ரை பண்ணலாம் இது பார்த்து. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 ப்ரைடல் மேக்கப் வீடியோ போடட்டுமா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹேர் ஸ்டைலிங் கிளாஸஸ் இருக்குது, மேக்கப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாமே டீட்டெயிலிங்காக கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கீழவும் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ப்ரைடலுக்கு புக் பண்ணுறீங்க, பியூபர்ட்டிக்கு புக் பண்ணுறீங்க, ரிசப்ஷன் மேக்கப் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் என்கொயர் பண்ணி காஸ்ட் டீட்டெயில்ஸு அதே மாதிரி எங்கள் லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபர்தராக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ப்ரஷ் மட்டும் பண்ணணும்.
கரெக்டா இருக்கா இல்ல ஐட்டு அவங்க ஃப்ரண்ட்ல இப்படி கேக்குறான் நான் சைடுல ஸோ கிளைண்ட்டோட இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து ரோஸ் பண்ணணும், அது வந்து என்னோடய ரியல் ஹேர்லேயே வந்து எனக்கு ரோஸ் பண்ணுங்கள், ஆர்டிஃபிஷியல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் என்னோட வந்து ஹேர்லேயே வந்து ரோசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் தாராளமாக பண்ணலாம், உங்களோட ஹேர்லேயே அழகாக ரோசஸ் பண்ணி எங்கள் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லாக அழகாக நல்ல ரோஸ் வந்திருந்தது, நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வேரியேஷன் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றுமே இன்னோவேட்டிவாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா, என்ன ஆட் ஆன் பண்ணலாம், என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ப்ரைடல் கிளைண்ட்லேயுமே வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி ப்ரைடலுன்றதுனால வந்து குயிக்காக பண்ணுறோம், யார் கேட்க போகிறான்றதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே ஃபினிஷிங்காக கொடுக்கணும் அப்படின்றது நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஏன்னா சிலர் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸஸ் டீச் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபோட்டோஷூட்டுக்கு நல்லா மேக்கப் அழகாக பண்ணிட்டு ப்ரைடு வரும்போது குயிக்காக பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்குமே கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ நீங்களே பார்க்கலாம் ரோசஸ் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. சூட்கேஸ் எடுத்து வச்சு ப்ளவுஸ் உள்ள வச்சு ரிப்போர்ட் வச்சு சார் தெரியுமா எதில் ஆப்போசிட் ஓகேப்பா. இப்போ உங்ககிட்ட குளிக்கிறது கொடுத்துறீங்க லாஸ்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறது? போட்டு போட்டேன் போட்டில் வச்சுருக்கேன் சார். மேலே மட்டும் வேணா வைக்கலாம், ரோஸுக்கு மேலே. இப்போ என்ன வைக்கல எல்லாத்தையும் அதுவும் வேணாம், அதை வச்சு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படி அதை வச்சு லிப்ஸ் வேண்டாம். மிட் லாங் மிட் ஷார்ட் ரொம்ப பிளைன் வேண்டாம், இதுக்கு நல்லா இருக்காது. எஸ் ஃபைனலி வந்து பிரைட் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வந்து ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு
5 to 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ப்ரைட் வந்து ஈவெண்ட் கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்காக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் லைவாக பார்க்கலாம் எவ்வளோ அழகாக அந்த பேஸ் வந்து க்ளோவியாக இருக்குது அப்படின்றது. நல்ல பிங்க் பேஸ்லேயும் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஃபைனல் டச்சப் வீடியோக்கு எல்லாமே எடுத்துகிட்டு குட்டி குட்டி ஜிப்சிஸ் எல்லாமே நடுவில் வச்சுட்டு, ஸோ அதே மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை, நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்க. ஸோ அதனால் மேலே ஒரு குட்டி ஆக்சசரி, நடுவில் வந்து குட்டி குட்டி பேபி பிரித் மாதிரி வச்சுட்டேன். ஸோ கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட். ஸோ அவங்க நடந்து போகும்போது தெரியும் உங்களுக்கு இவ்வளோ அழகாக அந்த லாங் பிரைட் இருக்குது அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக என்னோடய யூடியூப் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கா அப்படின்றது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பார்க்குறேன். ஸோ மிக்க நன்றி நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய். லைட்டாக ஃபவுண்டேஷன் மட்டும் டச் பண்ணிட்டு